அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம். இன்றைக்கான பதிவில் என்ன ஒரு ஆன்மீக தகவலை நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம் என்றால், இந்த சித்திரை மாதத்திற்கான பலன்கள் பற்றியும், இந்த சித்திரை மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சியினால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த இடத்தில் எந்த ராசி நமக்கு இடம்பெயருது, அதனால நமக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தர்ம நெறிகளுக்கு உட்பட்டு செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, சூரியன் 5 இருப்பதால ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் குழப்பம் ஏற்படும். உயர்கல்வியில சற்று கவனத்தோடு இருக்கவும். செவ்வாய் 3 இருப்பதால செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். சித்திரை 9 முதல் செவ்வாய் 4 இருப்பதால் செங்கல், மணல் வியாபாரம் போன்றவைகள் சிறப்பாக நடக்கும். அரசியல் பணிகளில் பொறுமையை கையாளுவது நன்மையை ஏற்படுத்தும். புதன் 4 இருப்பதால் கலை சார்ந்த துறைகளில் தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும். நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். இந்த சித்திரை 23 முதல் புதன் 5 இருப்பதால புத்திசாலித்தனமும் சிந்திக்கும் திறனும் உங்களுக்கு அதிகரிக்கும். சுக்கிரன் 4 இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சித்திரை 12 முதல் சுக்கிரன் 5 இருப்பதால் நெருக்கமானவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உடை வடிவமைப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குரு 5 இருப்பதால் மனதில் நினைத்திருந்த ஆசைகள் நிறைவேறும். சித்திரை 18 முதல் குரு 6 இருப்பதால் வீடு மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். சனி 3 இருப்பதால் முடியாத காரியத்தையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். ராகு 4 இருப்பதால் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். கேது 10 இருப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வழிபாடு: வீரராகவ பெருமானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் மேம்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும்.